நம்ம தமிழ்நாட்டில் கனரா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000க்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4/10/2024 4ஆந்தேதி அடுத்த மாதம் 4ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 21ஆந்தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 22ஆந்தேதி தான் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். www.canarabank.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேரியர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியிலும் இருக்குது அண்ட் இங்கிலீஷிலும் அவைலபிளாக இருக்குது. தமிழில் வந்து கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளிக் ஹியர் டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து நல்ல நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, கனரா பேங்க்லேருந்து தான் இது வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன கேஸ்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024-2025க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 21/9/2024, அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 22ஆந்தேதி தான் ஓப்பன் ஆச்சு. 4/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, போத் இன்க்ளூடிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைனிங் சீட்ஸ், அதாவது உங்களுக்கு எத்தனை இடம் காலியாக இருக்குது, எங்கெங்கே காலியாக இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றதையும் இவங்க டேபிளேஷன் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டேட்டில் வந்து அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் சீட்ஸு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, லோக்கல் லாங்குவேஜ்னாக்கா பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ட்ரைனிங் சீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/9/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும். இது வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், அதாவது நீங்கள் ஏதாவது கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து 10th அண்ட் +2 வந்து என்ன லாங்குவேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமெல்லாம் கிடையாது,
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் டெஸ்ட்டு வைப்பாங்க சரிங்களா. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்ரெண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பாடியில் வந்து எனர்ஜி இருக்கா, அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன, உங்களுடைய கம்மி என்ன அப்படின்றத இவங்க செக் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ளேஸான ட்ரைனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கனரா பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ட்ரைனிங் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். அண்டு ஓவர் டைமில் தான் இது வந்து பண்ண முடியும். லீவ் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 days கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் லீவ் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேவும் இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராசஸ் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி எதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் HSC 10th +2 டிப்ளமோ எக்ஸாமினேஷன் அண்ட் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண மாதிரி தான் எடுக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் உங்கள் லாங்குவேஜ் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SC ST PWT இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல் அதர் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளைன்றது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் கொடுத்தாவே போதும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள். இங்கே வந்து செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி இருக்கிற பேங்க்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதுதான் இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். அப்படி இல்லையா கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே உங்களுடைய 10th 12th டிகிரி இந்த குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். காண்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படி இல்லைனா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபுல் நேம், யுவர் இமெயில் ஐடி, யுவர் கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கனரா பேங்க்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் வந்து இதில் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ காய்ஸ் இது வந்து நல்ல வாய்ப்பு. இது வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான் சரிங்களா. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராஜுவேட் படித்தவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸில் ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.